welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 1.1ல fourth sum பார்க்க போறோம். Represent the following in roster form. இதில் first subdivision பார்க்கலாம். first roster formனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்திருக்க ரூல் படி கொடுத்திருக்காங்க. இந்த ரூல் படி கொடுத்திருக்க வேர்ட்ஸை in terms of நான் எலிமெண்ட்ஸாக மாற்றி செட்டில் எழுத போகிறேன். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். நான் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏன்ற செட்டில் ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர். அது என்ன ஈவன் நேச்சுரல் நம்பர்? ஈவன் நம்பர்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 2, 4, 6, 8ன்னு ஆரம்பிக்கும். அதே நேச்சுரல் நம்பர்னா நேச்சுரல் நம்பர் எப்பயுமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம ஈவன் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 ஆனால் 20 எழுதக்கூடாது. ஏன்னா லெஸ் தென் 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எது வரைக்கும் எழுதிக்கணும்? ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 லெஸ் தென் 20னா 18 வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா 20க்குள்ளே இருக்க ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம 20க்குள்ளே இருக்க ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். b is equal to y such that y is equal to 1/2n. nன்றது belongs to natural number. அப்போ natural number எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். அந்த natural number less than or equal to 5 இருக்கணும். less than or equal toனா என்ன அர்த்தம்னா 1, 2, 3, 4, 5 5 வரைக்கும் தான் நம்ம நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும். நேச்சுரல் நம்பரில் இந்த ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிக்கணும். 5 இன்க்ளூடட் ஏன்னா ஈக்குவல் டுன்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 5 வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் இப்போ n எடுத்து எழுதிக்கிறேன். என்னோட வேல்யூஸ் என்ன? 1, 2, 3, 4, 5. இப்போ லெட் n is equal to நான் 1ன்ற வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ y is equal to 1/2 into n இருக்க வேண்டிய இடத்துல நான் இப்போ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அப்போ 1 2s are 2. அப்போ 1/2 இதுதான் நம்மளோட ஆன்சர். y is equal to 1/2. நெக்ஸ்ட் n is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். n is equal to 2. அப்போ y is equal to 1 divided by 2 into 2. 2 2s are 4. அப்போ 1 divided by 4. Next, n is equal to 3 substitute பண்ணுங்க. y is equal to 1 divided by 2 into 3. 2 3s are 6. அப்போ 1/6. Next, n is equal to 4. y is equal to 1 divided by 2 into 4. அப்போ 1 divided by 4 2s are 8. அப்போ y is equal to 1/8. Next, n is equal to 5 substitute பண்ணணும். அப்போ y is equal to 1 divided by 2 into 5. 5 2s are என்ன? 10. அப்போ 1/10. அப்போ y is equal to 1/10 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்னோட எல்லா வேல்யூஸ்க்குமே yல சப்ஸ்டிட்யூட் பண்ணி yயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல். இதை எடுத்து நான் இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்க போகிறேன். அப்போ செட் b is equal to செட் ப்ராக்கெட்டில் 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10 இதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்மோட ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் c is equal to x such that x is perfect cube, comma 27 is less than x is less than 216 கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் கியூப்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். 1 cube is equal to 1. நெக்ஸ்ட் 2 cube is equal to என்ன வரும்? 2 into 2 into 2. 2 2s are 4. 4 2s are 8. இது மாதிரி வர ஆன்சர் தான் பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 27. 27ம் கியூபோட ஆன்சர் தான். 3யை கியூப் பண்ணுங்க. 3 into 3 into 3. 3 3s are 9.
9 3s are 27. புரிஞ்சுச்சா? இப்போ 27 எப்படி கியூப் பர்ஃபெக்ட் கியூப்ல வந்துச்சுன்னு? அப்போ நம்மளுக்கு 3 கியூபோட ஆன்சர் 27ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எக்ஸோட ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்கணும். 27ன்றது சின்ன நம்பர். அப்போ 27க்கு அடுத்து என்ன நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 கியூப் பண்ணி பார்ப்போம். அப்போ 4 into 4 into 4 is equal to 4 4s are 16. 16 4s are 64. Next 5 கியூப் பண்ணணும். 5 into 5 into 5. அப்போ 5 5s are 25. 25 5s are 125. Next 6 கியூப் பண்ணுங்க. 6 into 6 into 6. 6 6 are 36. 36 6 are 216. இப்போ question பார்க்கலாம். 27 is less than x is less than 216. அப்போ 27 included கிடையாது, 216 included கிடையாது. In between வர terms தான் included for roster form. அப்போ 27க்கும் 216க்கும் நடுவில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 64 125. இதுதான் நம்ம ரோஸ்டர் ஃபார்மோட ஆன்சர். இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? C is equal to 64, 125. That's all. Third subdivision completed. Fourth subdivision பாருங்க. D is equal to x such that x belongs to z. z na integers plus or minus values வரும். -5 is less than x is less than or equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ நம்பர் லைனில் ரீப்ரசன்ட் பண்ணி காட்டுறேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ பாருங்க, நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். 0க்கு லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் மைனஸில் வரும். எல்லா நம்பர்ஸும் பாருங்கள், -1 -2 -3 -4 -5. 0க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்டீஜர் வேல்யூஸை நம்ம இதில் ப்ளாட் பண்ணலாம். அப்போ -5 இஸ் லெஸ் தென் சொல்லியிருக்காங்க. அப்போ -5 இன்க்ளூடட் கிடையாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டுன்ற ஒரு சிம்பிள் கீழே இருந்தால் தான் இன்க்ளூடட். அப்போ -5 கிடையாது. அப்போ அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் தான். அப்போ -4 -3 -2 -1 0 1 2 2 வரைக்கும் இன்க்ளூடட், ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் நான் எடுத்து எழுதணும். அதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம் ஆன்சர். இப்போ D is equal to -4 -3 -2 -1 0 1 2. இதுதான் ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ரீப்ரசன்ட் த ஃபாலோவிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இதை ரூல் படி மாற்றி எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். B is equal to the set of all cricket players in India who scored double century in one day international. இதை நான் எப்படி ரூல் படி மாற்றி எழுதுறேன்றதை பாருங்க. B is equal to set எழுதிக்கணும். B is equal to x such that xன்றது தான் நான் இந்தியன் பிளேயர்ஸாக எழுதிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எத்தனை இந்தியன் பிளேயர்ஸ் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஸ்கோர் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆமாம், தெரியாத வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் an Indian player who scored double centuries in one day international. நம்மளுக்கு பிளேயர் நேம் யார் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. ஸோ தட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் சச் தட் எக்ஸ்ன்றது தான் பிளேயர் நேமாக எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் இஸ் an இந்தியன் பிளேயர் who scored double centuries in one day international. That's all. First subdivision completed. Second subdivision பாருங்க. செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/2 2/3 3/4 and goes on சொல்லியிருக்காங்க. இது நான் இப்போ செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. C is equal to x is to x is equal to n divided by n plus 1, n belongs to natural number.
இது எப்படி சொல்கிறோம்னா n இருக்கா, nக்கு பதிலாக நான் இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்க. அப்போ x is equal to 1 divided by 1 plus 1 வருமா? அப்போ 1 divided by 1 plus 1 is equal to 2. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் வந்துருச்சா? இதில் இருக்க ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்கள், 1/2 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் இப்போ n is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ x is equal to 2 divided by 2 plus 1. அப்போ 2 divided by 3 ஆன்சர் வருமா? x is equal to 2/3. இப்போ கொஷின் பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ வந்திருக்கும் 2/3. ஸோ தட் நம்ம இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இதில் எல்லா வேல்யூஸும் ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் நம்ம x is equal to n divided by n plus 1. இந்த nன்றது நான் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்ட்டு அவங்க கொடுத்துருக்கனால நான் நேச்சுரல் நம்பர்ஸாக எடுத்துக்கிறேன். 1 2 3 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வேல்யூஸுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். தட்ஸ் ஆல். நம்ம இப்போ செட் பில்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். c is equal to x such that x is equal to n divided by n plus 1, n belongs to natural number. இது மட்டும் நீங்கள் ஆன்சராக எழுதினா போதும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் இது போட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் d is equal to the set of all தமிழ் month in a year கேட்டிருக்காங்க. இதை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதலாம். d is equal to x such that x is a Tamil month in a year. அவ்வளோதான். செட் பில்டர் ஃபார்மில் நான் இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றி எழுதியிருக்கேன். த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த் இன் அ இயர், நான் x to x இஸ் அ தமிழ் மந்த் இன் அ இயர்னு செட் பில்டர் ஃபார்மில் ரூல்ஸ் படி நான் எழுதியாச்சு. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். e is equal to the set of odd whole number less than 9. செட் பில்டர் ஃபார்மில் எழுதிக்க போகிறேன். e is equal to x is to x. xன்றது தான் இஸ் ஆட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இஸ் ஆட் நம்பர் கமா ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுன்றது ஆட் நம்பர் தான், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் எடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். ஆட் ஹோல் நம்பர் நான் இப்போ எடுத்து எழுதியாச்சு. லெஸ் தென் 9 இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 9 இருக்கணும். வேர் w is the set of whole number. நம்மளுக்கு தெரியும் டபிள்யூனா ஹோல் நம்பர்னு, அதுதான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ரூல் படி நான் இப்போ செட் பில்டர் ஃபார்மில் எழுதியாச்சு. ஃபோர்த் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். ரீப்ரசன்ட் த ஃபாலோவிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். பின்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, ஜான்வரி ஜூன் ஜூலை. இதை நான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். பி இஸ் த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த். ஜான்வரி ஜூன் ஜூலை தான் இங்கிலீஷ் மந்த்ஸ் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பிகினிங் வித் ஜேன்ற ஆல்ஃபபெட்டில் பிகின் ஆயிருக்கு. ஏன்னா ஜே, ஜூன்றது ஜே, ஜூலைன்றதும் ஜேல தான் பிகின் ஆயிருக்கு. அப்போ பி இஸ் த செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த் பிகினிங் வித் ஜே. That's all. First subdivision completed. Second subdivision. Q is equal to set of numbers கொடுத்துருக்காங்க. இது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கலாமா? 7, 11, 13, 17 பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ப்ரைம் நம்பர்ஸ். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு? 7லேருந்து 29 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். Q is the set of all prime numbers between 5 and 31. பாருங்க, இதுக்கு 7க்கு முன்னாடி வர prime number 5 தான் வரும். அப்போ Q is the set of all prime numbers between 5 and 31 நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 7க்கு முன்னாடி இருக்க prime number 5,
29க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் 31. அதனால் நான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மை இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம எப்படி வேறு மாதிரி எழுதணும்னா Q is the set of all prime numbers from 7 to 29 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். Third subdivision, R is equal to X such that X belongs to natural number. X ஓட வேல்யூ எல்லாம் less than 5 இருக்கணும். அப்போ நான் இதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். R is the set of all natural numbers less than 5. That's all. ஏன்னா எக்ஸ்ன்றது நேச்சுரல் நம்பர், எக்ஸோட வேல்யூஸ் 5 விட கம்மியாக இருக்கணும். அதான் நான் இப்போ எழுதியிருக்கேன். R is the set of all natural numbers less than 5. Third subdivision completed. Fourth subdivision, S is equal to X such that X is a consonant in English alphabet. இதை நான் descriptive formல எழுத போகிறேன். S is the set of all English consonant. That's all. Descriptive formula fourth subdivision கண்டுபிடிச்சாச்சு.